பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளிலே, அதாவது கர்த்தருடைய பண்டிகைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட யூதர்களுடைய மற்றும் ஒரு பண்டிகை, இது பண்டிகை என்று சொல்ல முடியாது, இது ஒரு வித்தியாசமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் பாவ நிவாரண நாள். பாவ நிவாரண நாள் இதை ஒரு பண்டிகையினுடைய வரிசையில் சேர்க்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு பண்டிகை அல்ல. இது எபிரேயத்திலே யாம் கிப்பூர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. யாம் என்று சொன்னால் நாள், கிப்பூர் என்று சொன்னால் மூடப்படுதல். அதாவது பாவம் மூடப்படுகிற ஒரு நாள், பாவ நிவாரண நாள் என்று சொல்லி இந்த பண்டிகை குறித்து சொல்லுகிறது வசனம். இது எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 27 32 வசனங்கள் வரைக்கும் இந்த பாவ நிவாரண நாள் குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்த வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவருடைய பிள்ளைகளே, இந்த யாம் கிப்பூர் என்கிறதான பாவ நிவாரண நாளிலே இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. இது நம்முடைய கேலண்டர் படி அக்டோபர் மாதத்திலே இந்த பாவ நிவாரண நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அன்பானவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இஸ்ரவேல் இதை எப்படி கொண்டாடுகிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது 25 மணி நேரம், அதாவது இன்றைக்கு சாயங்காலம் ஆரம்பிக்கிறார்கள் சொன்னால் 3 மணிக்கு அதை ஆரம்பிக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 மணி நேரம் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். எல்லா ஹோட்டல்ஸும் மூடப்படும், எல்லா ரயில் நிலையங்கள், எல்லா விதமான பேருந்து நிலையங்கள் மூடப்படும். எந்த ஒரு விமானமோ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எந்த ஒரு விமான நிலையத்திற்குள்ளே அது தரையிறங்காது. எந்த ஒரு விமானமோ அது பறக்கவும் செய்யாது. கிட்டத்தட்ட 25 மணி நேரம் அன்பான பிள்ளைகளே, ஹோட்டல்களாகட்டும், ஏர்போர்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், திரையரங்குகளாகட்டும், மற்ற எந்த ஒரு காரியங்களுமே டோட்டலாகவே ஷட் டவுன். இந்த நாட்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் இஸ்ரவேல்லே நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஹோட்டலும் சாப்பாடு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கும் கர்த்தருக்கு முன்பதாக தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்த்த வேண்டும் என்ற விஷயத்திலே அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அதை இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள். அன்பார்ந்த பிறகுலே, இந்த யாம் கிப்பூர் பாவ நிவாரண நாளுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், வருஷத்திலே ஒரு முறை பிரதான ஆசாரியன் இந்த பாவ நிவாரணத்திற்கென்று செலுத்தப்பட்டதான ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவன் பாவ நிவிர்த்தி செய்கிற நாள் இந்த நாள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை எப்படி வாழ்த்துவார்கள் சொன்னால், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே முத்திரிக்கப்படுவதாக, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே முத்திரிக்கப்படுவதாக என்று சொல்லுவாங்க. இந்த யாம் கிப்பூர் என்கிறதான நாளுக்கு முன்ன ஒரு நாள், ஒரு 10 நாளைக்கு முன்பதாக ஹோசாஷியானா என்று சொல்லி ஒரு நாள் வரும். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த நாளிலே அவர்கள் வாழ்த்துவார்கள், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக என்று சொல்லி வாழ்த்துவார்கள். 10 நாள் கழிச்சு வருகிறதான இந்த பண்டிகை பாவ நிவாரண நாளிலே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உங்கள் பெயர் முத்திரிக்கப்படுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் எப்படியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்,
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டான்னு சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த பாவ நிவாரண நாளிலே பலியான ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது இந்த இடத்துல பிரதான ஆசாரியனை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் பலியாட்டினுடைய ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே பிரதான ஆசாரியராக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவ நிவாரண நாள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டாக்கின நாள் என்பதை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இளங்காலை வெள்ளாட்டு கடங்கிறதான மற்ற மிருகங்களுடைய ரத்தத்தினால் அல்ல, தன் சொந்த ரத்தத்தினாலே அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கினார். நித்திய மீட்பை உண்டாக்கும்படிக்கு அவரே பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்கு என்று நித்திய மீட்பை உண்டாக்கினார். நம்முடைய பாவங்களை தன்னுடைய ரத்தத்தினாலே மூடினார். யாம் கிப்பூர் என்று சொன்னால் பாவம் மூடப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். யாம் என்றால் நாள், கிப்பூர் என்று சொன்னால் மூடப்படுதல், மூடப்படுகிற பாவம் மூடப்படுகிற ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே உங்கள் பாவங்களை மின் பாவங்களை தன்னுடைய மரணத்தினாலே அவர் மூடினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை மூடுவதற்காக தன் ரத்தத்தையே கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசுனுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு அவர் கொடுத்த நித்திய மீட்புக்காக நாம் நன்றி சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து எங்களுக்கு என்று நித்திய மீட்பை உண்டாக்கினீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கென்று ஆண்டவர் ஜீவனை கொடுத்து உடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டாக்கின ஆண்டவரே அப்பா, உம்முடைய தியாகத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரேப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை மூடி இருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அப்போ இந்த உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.